திமுகவுக்கும் அண்ணா திமுக தான் போட்டி, வேற கட்சிக்கே போட்டி கிடையாது. விஜய் எல்லாம் சும்மா ஜிபி, அதெல்லாம் வேலைக்கே தட்டி விட்டு போயினே இருப்போம் நம்ம. அதனால டிஎம்கே தான். கொளத்தூர் டிஎம்கே, தரும்பூர் டிஎம்கே, வில்லிவாக்கம் டிஎம்கே. நாளைக்கு எங்களுக்கு இப்பயே ரிசல்ட் தெரியுங்க. டிஎம்கே வீண், எங்க வில்லிவாக்கத்தை அதிமுக 110% வீண். வந்து எங்களுக்கு இந்த வாட்டி எங்களுக்கு டிஎம்கே கொடுத்த கிஃப்ட் அது எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. 5 வருஷம் வில்லிவாக்கத்துக்கு ஒரு கிடைச்ச கிஃப்ட். பொங்கல், தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்றோமோ அவர் வந்ததே நாங்கள் செலிப்ரேட் பண்றோம் இந்த வாட்டி. அடுத்தது வில்லிவாக்கம் அண்ணா நகரில் ஜாயிண்ட் ஆகுமா இல்லை அண்ணா நகரில் பெருசாகுமான்ற சந்தோஷத்துல இருக்காங்க. அந்த ஒரு காரணம் தான். நம்ம சப்போர்ட் எப்பவுமே டிஎம்கே தாங்க. இந்த வாட்டி வில்லிவாக்கத்துல கார்த்திக் மோகன் தான் 100% அவர் தான் வருவாரு. எதனால டிஎம்கே? எதனால டிஎம்கேனா, காலேஜ் படிக்கிற பசங்க இருந்து, ஸ்கூல் படிக்கிற பசங்க இருந்து, வயசான பெரியவங்க வரைக்கும் எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் அவரால் ஒரு நன்மை கிடைக்குது. தமிழ்நாடு டெவலப் ஆகுது. கண்டிப்பா டிஎம்கே தான் வரணும். இனிமே டிஎம்கே தான் கண்டினியூ ஆகும். இது எலெக்ஷன் வந்து லாஸ்ட் ஒரு மாசமா இந்த 25 நாளா இந்த அனௌன்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இந்த ஏரியாவில் இந்த தெருவில் ஆதோ வரைஞ்சாலும் ஒருத்தர் இருக்காரங்க நான் பார்க்கவும் இல்லை, அது எதிர்பக்கம் வரவும் இல்லை, யாருக்கும் அவர் தெரியவும் தெரியாதுங்க. க்ரௌடுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஓகேங்களா, அவங்களா சும்மா ஒரு மாயையாக காட்டுறாங்க. ஓகேங்களா, ஒரு ஆக்டர் வந்தால் என்ன பார்ப்பாங்களோ அதே தான். ஓகேங்களா, ஆக்டர் க்ரௌடு தான் கண்டி டிவிக்கே அந்த மாதிரி ஒரு பெரிய க்ரௌடே கிடையாது. ஆக்டர் க்ரௌடு செல்ஃபி எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், அதை ஸ்டேட்டஸில் போடணும், அந்த க்ரௌடு தான் வருது. அவருக்கு வேறு எந்த க்ரௌடுமே இல்லை இருக்குது. எல்லா ஏரியாவும் டெவலப் ஆனாங்க. கழகத்தை பொறுத்த வரைக்கும், டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அண்ணா நகர்ல பக்கத்துல இருக்கிறது இதுதான். அந்த வளர்ச்சியை காமிச்சியே நம்ம மக்களோட இப்போ மக்கள் ஆர்வமா இருக்காங்க. அடுத்தது இங்க என்ன நடக்க போகுது, அடுத்தது வில்லிவாக்கம் அண்ணா நகர்ல ஜாயிண்ட் ஆகுமா இல்லை அண்ணா நகர் பெருசாகுமான்ற சந்தோஷத்துல இருக்காங்க. அந்த ஒரு காரணம் தான். வந்து எங்களுக்கு இந்த வாட்டி எங்களுக்கு டிஎம்கேல கொடுத்த கிஃப்ட் அது எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. 5 வருஷம் வில்லிவாக்கத்துக்கு ஒரு கிடைச்ச கிஃப்ட். பொங்கல், தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்றோமோ அவர் வந்ததே நாங்கள் செலிப்ரேட் பண்றோம் இந்த வாட்டி. இதுவே வெற்றியாளர்கள் இருந்தாரு, அவரும் நல்லா தான் பண்ணார். அவர் கடமை என்னவோ கரெக்டாக நீட் அண்ட் டிசிப்ளினா பண்ணாரு. நிறைய மண்டபம்லாம் கட்டியிருக்காரு, ரோடெல்லாம் சிமெண்ட் ரோடு போட்டாரு. அவரோட ஒர்க் அவர் ஸ்டைலில் அவர் பண்ணாரு. இவர் ஸ்டைலில் இவர் பண்ணுவாராங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தாக்கம்லாம் சொல்ல முடியாதுங்க. பசங்க எல்லாம் கும்பல் கும்பலாக போயிட்டு இருக்காங்க, வராங்க. ஓகேங்களா, ஃபோட்டோ எடுக்க, செல்ஃபி எடுக்க, வேற எதுவுமே இல்லை. இதனால வந்து ஒரு நல்ல அரசியலை கற்றுக் கொடுக்கலையோ விஜய் நல்ல அரசியல்னு தான் சொல்ல முடியும். கற்றுக் கொடுத்தா சந்தோஷம் எங்களுக்கு. வருவார் அப்படின்ற மாதிரி, ஒண்ணு எதிர்கட்சியா வருவார், ஆளுங்கட்சியா வருவார் மாதிரி ஒரு பேசின்னு இருக்காங்க. நீங்க அதை பத்தி ஏன்னா இல்ல இந்த கேள்வி வந்து கரெக்டா புரிஞ்சவங்க கிட்ட இந்த கேள்வி கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா போன ஆட்சியிலுமே பிஜேபி வந்து கூட்டணியில இருந்தாங்க எடப்பாடி கூட. ஓகேங்களா, எம்பி எலெக்ஷன் அப்போ இருந்தாங்க. ஓகேங்களா, இருந்தும் அவங்களோட லிமிட்டடான தொகுதி, அவங்களுடைய கட்டமைப்பு எங்க இருக்கோ அவங்க வின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதிர்கட்சிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. முதல்ல விஜய் பெரம்பூர்லயும் திருச்சியிலும் ஜெயிப்பாருனாவே உறுதியா சொல்ல முடியல. நம்ம எதிர்கட்சி அந்த அளவுக்கு நம்ம யோசிக்க கூடாது. அவருக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கோ நீங்க எடப்பாடிக்கோ விஜய்க்கோ நீங்க கம்பேரே பண்ணக்கூடாது. அவங்க நாங்க டிஎம்கே ஏடிஎம்கே இல்லை, அந்த அம்மா தனி, இவங்க எல்லாம் வேற. அதனால அவங்க நம்ம சம்பந்தப்படுத்தி பேசக்கூடாது. இல்ல சொல்றோம் அந்த மாதிரி இல்ல அதுக்கு யூகே இவங்க கிடையாது, பேசுறது கூட கிடையாது. ஏடிஎம்கே தான் அவரே அடகதாக இருக்காரு. எப்பதான் மூட்ட போறாரு தெரியல அவரு. இந்த கேள்விக்கு எல்லாருக்கும் பதில் இருக்கு. அந்த பதில் தான் டிஎம்கே ஓட்டா மாறுது. மே 4 எங்களுக்கு இப்பயே ரிசல்ட் தெரியுங்க. டிஎம்கே வீண், எங்க வில்லிவாக்கத்தை அதிமுக 110% வீண். அதுதான் எத்தனை 1000 வாட்க்கு வித்தியாசத்துல விஜய்க்கு போறான்னு மட்டும் தான் எங்களுக்கு வெயிட்டிங். இங்க மொத்தம் உங்களுக்கு 2.5-3 லட்சம் கிட்ட ஓட்டு இருக்கு. 90% ஓட்டு எங்களுக்கு தாங்க. 100% தெளிவா 90% ஓட்டு எங்களுக்கு தான். நாங்க 55,000-60,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பாருன்னு இல்ல ரொம்ப வாய்ப்பே இல்லை. இங்க வந்து 20 வீடு 50 வீடு இருக்குதுன்னு வச்சுக்கேன். 50 வீட்டுல வந்து 10 வீடு தான் ஏடிஎம்கே, மீதி அத்தனை பேர் வந்து டிஎம்கே தான். எல்லாமே டிஎம்கே தான். அப்ப டிவிக்கே வராதுன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லையா. அது என்னங்கய்யா, அதெல்லாம் வந்து இப்படி போடுவாங்க. எங்க வீட்டுல 7 ஓட்டு இருக்குது, நாங்க போடுவோமா? சும்மா போடுறவங்க, ஆசைப்பட்டு போடுறவங்க, விருப்பப்பட்டு போறவங்க தான் அது ஓட்டு விஜய்க்கு வந்து. மீதி பேர்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. இதே சின்ன பசங்க ஆசைப்பட்டு போடலாம், வீட்டுல எதனா பொம்பளைங்க இருந்தா அவங்களாம் விருப்பப்பட்டு போட்டா உண்டு. அதான் சும்மா பேச்சு. என் வீட்டுல அந்த பேர் நாங்க கவர் பண்ணி வச்சுன்னு போறோம். எப்படி போடுவாங்க? வாய்ப்பே இருக்காது. விஜய்லாம் திடீர்னு வந்துக்கிறான். அவனுக்கு இப்போ எப்படி பண்ண முடியும்? அப்ப ஏடிஎம்க்கு ஆகும், இப்போ டிஎம்க்கு ஆகும். பெரிய பெரிய கட்சியெல்லாம் இருக்குது. அவ்வளோ கட்சி இருக்கும் போது இவன் திடீர்னு வந்துட்டு போடுன்னா எப்படி போடுவாங்க? ஓட்டு போட்டா சின்ன பசங்க எதனா ஒன்று போட்டா உண்டு, இல்லைன்னு வச்சு வாய்ப்பே இல்லை. ஆனா எதிர்கட்சி வரலான்னு தான் சொல்லினுக்கிறாங்க.
அது வந்து உண்மையே போயே தெரியலண்ணா. ஆனா டிஎம்கே தான் சாயல்டா அதை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆனா விஜய் எந்த இடத்துல வந்தாலும் அதுக்கு ஒரு கூட்டம் வந்து தனியா வந்து சேருதானே அது. பொதுமக்கள் பார்க்கத்தான் இங்க வராங்க எல்லாமே. இது என்ன கதையா இருக்குது? பொதுமக்கள் வந்து யார் வந்தாலும் வரதான் செய்வாங்க. அந்த நேற்று கமல் வந்தாரு, என்ன ஜனம் அவ்வளோ ஜனம் இருக்குது. இது இன்னைக்கு ஸ்டாலின் குளத்தூருக்கு வந்தாரு, என்ன ஜனம். இப்போ அதுதான் ஃபுல்லா பார்த்துட்டு வரேன். அதே ஒரு ஆசை தான் பார்க்கறதுக்கு. நான் கூட போய்க்கிறேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எதிர்கட்சி எது வந்தாலும் அவங்கள பார்க்கணும்ல, நான் கூட போய்க்கிறேன். ஆனா பக்கத்து நாங்களாம் டிஎம் தான், இது மாற்றமே கிடையாது. ஒரு நடிகர் வராரு, அவங்கள பார்க்கலாம் அப்படி நீங்க. ஆனா நம்ம கொள்கை வந்து டிஎம்கே டிஎம் தான். நாங்களே இப்போ டிஎம்கே எங்களே காசு கொடுக்குறாங்க, எங்களே கொடுக்குறாங்க. இத்தனைக்கும் நான் தான் பரம்பரையே வந்து டிஎம்கே தான், எங்களுக்கே வந்து காசு கொடுக்குறாங்க. சரி வருது ஏன் வேணும்னா கொடுத்த கொடுது வாங்கிக்க. ஆனா அடுத்த கட்சிகள்லாம் வாங்க மாட்டோம், அடுத்த கட்சியெல்லாம் வாங்க மாட்டோம். எங்க கொள்கைன்னா கொள்கை தான் அது. கட்சிய நம்ம கட்சி கூட கையில வந்த சிவப்பு ரத்தம் தான் வரும். கருப்புக்கு சிவப்புக்கு செட் ஆகும் அத்தா கூட. நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். கட்சி எல்லாம் அந்த சீனே கிடையாது. ஏடிஎம் கூட அந்த மாமாவுன்னு இருக்கிறாரு, அவர் கூட உள்ள கட்சிகள்லாம் போய்க்கிறேன் ஏடிஎம் இல்லை. ஆனா என்னன்னா ஒரு ஜாலி, ஒரு டைம் பாஸ் அப்படியே போவோம். ஆனா அதனால அவரு அதான் ஏடிஎம் தான் ஓட்டு போடுறோம்லாம் அந்த பழக்கம் கிடையாது எங்களுக்கு. நம்மளது கொள்கைன்னா கொள்கை தான். என் குடும்பமே எல்லாமே பக்கா அதுதான். அதே மாரி என் கூட பழகுறவங்களை கூட அதான் சொல்லுவேன் நான். இவங்க பக்கத்து வீடே ஏடிஎம்ங்க, அவங்களே டிஎம்ங்க மாற்றணும். பக்கத்து வீட்டில் அவங்களே டிஎம்ங்க மாற்றணும். அதே தர்மம், அதான் பேச்சு திறமை அப்படியே மாற்றணும் நான் அவங்கள எல்லாருமே. நம்மளுக்கு அந்த இதுதான் இது ஓட்டை வந்து அப்படியே வாங்கணும் இந்த பழக்கம். அண்ணே நிறைய பேர் பண்ணிக்கிறேன், ஏடிஎம் நிறைய பேர் மாற்றிக்கிறேன் நான். அப்படியே அதான் கூட வந்து நான் வந்து ஒரு பெயிண்ட் கான்ட்ராக்ட் செய்கிறேன். என் கூட வேலைக்கு வரும்போதெல்லாம் வந்து அவங்க வந்து அப்படியே பேசி மாற்றுவேன். இப்படி தானே வரணும், இப்படி பண்ணலாம்டா. அப்படியே அதெல்லாம் ஏடிஎம்லாம் வேலைக்கே கிடையாது. இனிமேல் ஏடிஎம்க்கோ யார் விஜய், அது கூட விஜய் கூட வேலைக்கு வரும். விஜய்ன்றாங்க சொல்லினுங்கிறாங்க. பார்க்கலாம் எலெக்ஷன் அன்னைக்கு, அப்போ பார்த்துப்போம் என்ன நீ நம்ம டிபாசிட் வாங்குறாரா இல்லை வாங்காத போறாரான்னு. ஆனா பார்க்கறதுக்கு ஆசையாக போகும், போய் பார்க்கணும்னு போது அவ்வளவுதான். அப்ப கூட்டம் வந்து ஓட்டா மாறாதுன்னு சொல்றீங்கண்ணா? வாய்ப்பே இல்லை. கூட்டம் வந்தா ஓட்டு போட்டுருவாங்க. நீங்க சும்மா பேச்சு. அதெல்லாம் கூட்டத்தை வந்து பணம் கொடுத்து வாங்குறானுங்க. இப்போ எல்லாம் காசு தான். அங்க காசு எல்லாத்தையும் ஒன்றும் போக மாட்டேன்றான். உங்களுக்கே தெரியும், நீங்க எத்தனையோ பேர் பேட்டி திருப்பிங்க. பணம் தாங்க மெயினே. அங்க பணம் இல்லைன்னு வச்சுக்க எவனும் வரமாட்டான், கிட்ட கூட வரமாட்டான். அது காலம் மாறி போயிடுச்சு. இப்போ காசு கொடுத்தாதான் வேலை இல்லைன்னு வச்சு வேலையே கிடையாது. எல்லாம் கட்சிக்காரன் பாரு, எல்லாரும் காசு தான் கொடுத்துனுக்குறானுங்க. எவன் கொடுக்காதுக்குறான், எல்லாம் தான் கொடுத்துனுக்குறானுங்க. காசு கொடுக்காத எவனும் கிடையாது. ஒரு சின்ன அப்படி இது கூட நவராது கையில இருந்து. சரி ஒரு ஆசை தானே பார்க்கலாம். நீ என்ன இப்போ கமல வரும்போது அவ்வளோ பேர் வந்தாங்க, அதுல பாதி பேர் நான் இட்டும் போனேன். அதுலயே வந்து ஏடிஎம்ல ஒரு 4 பேர் தான் போனேன். அது ஒரு ஆசை பார்க்கலான்னு ஒரு கட்சிக்காக தான். இதே மாரி யார் வந்தாலும் இப்போ எடப்பாடி வந்தா கூட வந்தாருன்னு வச்சியா அதுவும் போய் பார்ப்போம். எடப்பாடி எப்படி இருக்குத பார்க்கலாம், சும்மா நின்றுதான் பார்ப்போம். அதுக்குன்னு யாரும் எல்லாம் விட்டுத்தரோம் பார்க்கும். இந்த ஊர் ஃபுல்லாக எங்கே போய் கேட்டாலும் டிஎம்கே தான். நம்ம ஏடிஎம்களை வந்து ஏதோ 1-2 தான் சொல்லுவாங்க. உண்மையாதான் சொல்றாங்க. ஃபுல்லாக எங்க தொகுதியிலே வந்து அதையும் ஓட்டு வாங்குறது டிஎம்கே தான். அப்போ இங்க வந்து கார்த்திக் மோகன் அவர் தான் ஜெயிப்பாரு நினைக்கிறேன். கண்டிப்பா சால்டு. அதுக்கு வந்து வாய்ப்பு தான், அவர் தான் வின் பண்ணுவாரு. ஏன் தெரியுமா? என் வீட்டுல 7 ஓட்டு இருக்குது, அப்படியே போடுவோம். பக்கத்து வீட்டுல இருக்குது, எதிர் வீட்டுல இருக்குது, எல்லாமே அந்த டிஎம் தான். இந்த தெருவு எல்லாம் திருவோம். நான் வந்து 6வது தெருவு, இது 7வது தெருவு. இங்கேயும் வந்து சில பேர்ல வந்து அப்படிதான் பண்ணுவோம். சில பேர் ஏடிஎம்ங்கிறாங்க. ஏடிஎம்ங்கிறாங்கன்னா இந்த தெருவில் பார்த்தா ஒரு 2 குடும்பம் 3 குடும்பம் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. அதுவும் ஆப்னன்ட்டாக திடீர்னு கூட போட்டுருவாங்க. இருக்கிற உண்மையா சொல்லிடுறேன், நான் கோச்சிக்காத. அதான் உண்மையை நான் சொல்றது. இல்லை சொல்றேன், உண்மையா சொல்றேன். ஆனா ஃபுல்லா எங்க தெரு தான் எல்லாமே டிஎம்ங்க தான். ராஜமங்கலம்னாவே டிஎம்ங்க தான் அதிகம். ஏடிஎம்ல வந்து 1-2 தான் இருக்கும். அதான் சொல்றேன், 1-2 தான் இருக்கும், வேற எதுவும் கிடையாது. ஏன்னா எங்களது வந்து கெத்துனா அது வாய்ப்பே இல்லாமலாம். எதிர் கட்சி எங்களுக்கு எடப்பாடி தான் வரணும். எடப்பாடி தான் வரணும். இதான் எடப்பாடி வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. உண்மை வாய்ப்பே கிடையாது. டிஎம் தான் அதிகம். இவன் விஜய் வந்தா அதான் செகண்ட் ரவுண்ட்ல வந்தா வரலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்தா வரலாம். நிறைய பேர் சொல்றாங்க அவர் தான் ஆப்னண்டா வந்து உட்காருவாரு அப்படின்றாங்க. அது உண்மையே போயே தெரியுதானா? சில பேர் விருப்பம் பொறுத்து தான். நாங்கெல்லாம் வந்து எல்லாமே பக்கா டிஎம். இது இருக்கு இந்த ஏரியா ஃபுல்லா முக்கால்வாசி டிஎம் தான். அப்ப போட்டியே வந்து எதிர்கட்சிக்கு தான் போட்டியாண்ணே?
ஆமா, அவரு ஏடிஎம்கே டிஎம்கே தான், எளிமை டிஎம்கே தான், அதுதான் மெயின் இருக்கிறதுலயே வந்து வேற எதுக்கும் வந்து இது கிடையாது. விஜய் வந்து சொல்றாருன்னா அதெல்லாம் வந்து ஏதோ சின்ன பசங்க எதனா மாத்தி கீத்தி போட்டா அது உண்டு. இதே பின்னாடி எல்லாம் ஏதோ பொம்பளைங்க எதனா தெரிஞ்சு தெரியாத கொள்ளாத அவங்க தான் போடணும்னு போட்டா போட்டுருவாங்க அவனுக்கு.